வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று வந்த மதலை குழாத்தை வழி செய்து என்ற பாடலில் குழந்தை கண்ணனின் கொப்புள் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு பாடினார் என்பதை பார்த்தோம். குழந்தை கண்ணன் வயதில் சிறியவனாக இருந்த போதிலும் மற்ற சிறுவர்கள் ஒரு கூட்டமாகவும் கிருஷ்ணன் தனியாளாகவும் நின்று விளையாடி அனைவரையும் வென்றதை பார்த்தோம். இன்று பெரியாழ்வாரின் முதற்பத்து 2ஆம் திருமொழியில் 9ஆம் பாடலான அதிரும் கடல் நிற வண்ணனை என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரமிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே என்று யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். இந்த பாடலில் அதிரும் என்ற சொல் கோஷிக்கின்ற அல்லது ஆர்ப்பரிக்கின்ற என்று பொருள்படும். அதேபோன்று கடல் நிறம் என்பது கடலினது நிறம் போல் என்றும், ஆய்ச்சி என்றால் யசோதையை குறிக்கின்ற சொல். மதுர முலை ஊட்டி என்பது இனிய சுவையுடைய முளைப்பாலை ஊட்டி என்று பொருள் தருகின்றன. கண்ணபிரான் இளம்பிராயத்தில் கோகுலத்தில் உள்ள இடையர் மனைகளில் எல்லாம் சென்று அவர்கள் சேகரித்து வைத்திருந்த பால், தயிர், வெண்ணெய் போன்றவற்றை திருடி உண்கின்றான். அதை அங்கிருந்த பெண்கள் வந்து யசோதையிடம் முறையிடுகிறார்கள். அதனால் அந்த குற்றத்திற்கு தண்டனையாக வயிற்றில் பழைய தாம்பு கயிற்றினால் கட்டி உரலோடு பிணைத்து விடுகிறாள் யசோதை. இங்கு பழந்தாம்பால் என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகின்றார். தாம்பு கயிறு தென்னை நார் கொண்டு செய்யப்படுவதால் மிகவும் சுரசுரப்பாக இருக்கும். புதிதாக இருக்கும் கயிறு மிகவும் சுரசுரப்பாக இருக்கும். நாள்பட அது நன்றாக பழகிவிடும். அது போன்ற பழைய தாம்பு கயிற்றினால் உரலோடு கட்டி பிணைத்து விடுகிறாள். அவ்வாறு அவள் கட்டியதால் அந்த தாம்பு கயிற்றின் தழும்பு இருக்கும் வயிற்றின் அழகை காணுங்கள், ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்த பெண்களே வந்து காணுங்கள் என்று பெரியாழ்வார் யசோதையாக தன்னை பாவித்து பாடுகின்றார். இங்கு இப்பாடலில் கடல் நிற வண்ணம் என்று கூறாமல் அதிரும் கடல் நிற வண்ணம் என்று சொல்வது கண்ணனின் அடங்காத தன்மையை காட்டும். நாளை பெருமா உரலிற் பிணிப்புண்டு இருந்து என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.